இன்னும் தவற மாட்டாங்க. அவங்க தன்னுடைய சாட்சியை சொல்லுவாங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. என்னை ஒரு சாட்சியா நிறுத்தினதுக்கு நான் தேவாதி தேவனை நான் கொஞ்சம் சத்தமா மகிமைப்படுத்துகிறேன். சிஸ்டர். ஓகேங்க பிரதர். நான் வந்து இந்த பிரேயர் கூடுகையில வந்து நான் சேர்ந்தது வந்து 27/7/2024 தான் அந்த குரூப்ல வந்து ஆட் பண்ணப்பட்டேன். ஃபெமினாக்கா தான் வந்து எங்களுக்கு இந்த கூடுகையை அறிமுகப்படுத்தினது. ஃபெமினாக்கா வந்து எங்க வயலட் சிஸ்டர், வயலட் கிரேஸ் பாலா, அது என்னோட அண்ணி, அவங்களுக்கு சொல்லி அண்ணி மூலமா நான் ஜாயின் பண்ணேன். அவங்க ஜாயின் பண்ணி ஒரு 2 days கழிச்சு நான் ஜாயின் பண்ணேன். இந்த கூடுகைக்கு வந்ததப்ப வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது. நான் வந்தப்போ வந்து ஒரு 20 பேருக்குள்ளதான் இருந்தாங்க. 15 பேர் 16 பேர் மேக்சிமம் போனா 20 மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க. அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. 20 பேர் இந்த கூடுகையில கூடி பிரேயர் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஆரம்பத்துல இருந்து ரொம்ப வல்லமையா இருக்கும் இந்த பிரேயர். ஃபர்ஸ்ட் நான் உள்ள வர்றப்ப பிரதர் பிரேயர் பண்ணிட்டே இருப்பாங்க. நானும் எங்க அண்ணி மாறி மாறி யாராவது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிடுவோம். ஜாயின் பண்றப்ப பிரதரோட சேர்ந்து நாங்க பிரேயர் பண்ணுவோம். ஒரு நாள் பாடல் எங்களுக்கு கொடுப்பாங்க, ஒரு நாள் ஜெபம் பண்றதுக்காக கொடுப்பாங்க. இப்படியே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பிரேயர் பண்றதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். ஆனா பிரதர் ரொம்ப என்கரேஜ் பண்ணி எங்களை வழி நடத்திட்டே வந்தாங்க. நல்லா பண்ணுங்க, இன்னும் நல்ல வசனத்தெல்லாம் சொல்லி பிரேயர் பண்ணுங்க, எப்படி ஜெபிக்கணும்னு அவங்க எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கத்து கொடுத்தாங்க. அதுபடி நாங்க ஜெபிக்க ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் பிரதர் தான் ஆரம்பிப்பாங்க, அப்புறம் எங்களுக்கு சான்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் பிரதர் எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி, சிஸ்டர் நீங்க வந்து இந்த மாதிரி இந்த பிரேயர், மார்னிங் பிரேயர் நீங்க நடத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் உங்களை சொல்ல சொல்லியிருக்கிறாரு, எங்களுக்கு வெளிப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முந்தின நாளுக்கு தான் நான் ஒரு தரிசனம் கண்டேன். ஏன்னா வந்து பிரதர் சிஸ்டர் வீட்டுக்கு வர்ற மாதிரி என் தலையை தொட்டு அபிஷேகம் பண்ற மாதிரி நான் ஒரு பிரேயர் பண்ணேன். எங்க வீட்டுல அந்த மாதிரி ஒரு தரிசனம் கண்டேன். நான் வீட்டுல ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நான் ஒரு சொப்பனை கண்டேன், இந்த மாதிரி வந்துட்டு போற மாதிரின்னு சொல்லிட்டு. எனக்கு அடுத்த நாளே பிரதர் கால் பண்ணி இது சொன்னோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உண்மையாவே கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு அபிஷேகம் பண்ற மாதிரின்னு சொல்லிட்டு. நான் அந்த ஆரம்பிக்கிறப்ப வந்து நான் அவ்வளவு பெர்ஃபெக்டாலாம் இல்ல, ரட்சிக்கப்பட்டிருந்தேன். ஆனா இந்த பிரேயர் லைஃப்ல இவ்வளவு வைராக்கியமா இருக்கணுங்கிறதுலாம் எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு அந்த அளவுக்கு நான் இல்லாம தான் இருந்தேன். இந்த பிரேயருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாள் இந்த வசனத்தை கேட்க 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 எனக்கு ஒவ்வொன்னா என்னுடைய லைஃப் ஸ்டைலே எனக்கு மாற ஆரம்பிச்சிச்சு. நான் பரிசுத்தமா இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருந்த காரியங்கள்லாம் நிறைய பாவங்களை கருத்தர் எனக்கு வெளிப்படுத்த ஆரம்பிச்சது. நிறைய வைராக்கியம், கோபம், இந்த மாதிரி காரியங்கள்லாம் எனக்குள்ள நிறைய இருந்தது. இதனால என்னன்னா பயங்கர சிக்னஸ். அதனால ஹாஸ்பிட்டலுக்கு நான் போய் நான் ட்ரீட்மெண்ட்ல இருந்தேன். அப்போ டாக்டர் சொன்னாங்க, நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கீங்க, நீங்க கொஞ்சம் வெளியில எல்லாம் போகணும்னு சொல்லிட்டு இந்த கடையில இருந்து கொஞ்சம் நீங்க வெளியில இது பண்ணுங்க, கொஞ்சம் வெளியில எல்லாம் போய் 4 பேர்கிட்ட பேசுங்க, இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நைட்ல எனக்கு தூக்கமே வராது. அதனால நான் உடம்புல ரொம்ப பாதிக்கப்பட்டேன். சரீர அளவுல எனக்கு ரொம்ப பலவீனமாவே நான் இருந்தேன். நிறைய டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க. 1 month சாப்பிடணும்னு சொல்லிட்டு தூக்கத்துக்கு டேப்லெட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனா எனக்கு தூக்கத்துக்கு நான் அந்த டேப்லெட் சாப்பிட்டா கூட எனக்கு தூக்கமே வராது. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா அந்த பிரேயருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்குள்ளே அப்படியே அந்த ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சமாதானம் வந்துச்சு ஃபர்ஸ்ட் என்னுடைய இருதயத்துக்குள்ள. ரொம்ப கண்டதெல்லாம் யோசிக்கக்கூடிய காரியங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்னை விட்டு போக ஆரம்பிச்சுட்டு, கர்த்தர் என்ன அவருடைய அன்பினால ஈர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் வசனத்தை கொண்டு ஃபர்ஸ்ட் எனக்கு சமாதானத்தை தான் கொடுத்தாரு. ஒரு ஒரு ஹெட் வெயிட் எப்ப பார்த்தாலும் ஒரு தலைவலி இருந்துட்டே இருந்த மாதிரியே இருக்கும். அதுல இருந்து நான் ஜெபிக்க ஆரம்பிச்சோன்னே எனக்கு விடுதலை கொடுத்தாரு கர்த்தர் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அந்த வசனம் ஒண்ணு ஒண்ணா சொல்ல சொல்ல அது என்ன பார்த்தே சொல்ற மாதிரி இருக்கும் எல்லா வசனங்களும். அதுக்கப்புறம் தான் நான் டெய்லி வசனத்தை நான் ஒரு நாள் மிஸ் பண்ணதே கிடையாது. ஆரம்பிச்சு நான் வந்த நாள்ல இருந்து நான் விடவே மாட்டேன். டெய்லி இந்த மார்னிங் ஒரு வைராக்கியத்தோட இந்த கூடுகைக்குள்ள வர ஆரம்பிச்சேன். கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் ரொம்ப கவனமா கேட்பேன். எனக்கே சொல்ற மாதிரி இருந்து நான் அதை ஏத்துக்கிட்டு எதெல்லாம் விட சொல்றாங்களோ அதுக்கெல்லாம் நான் டெய்லி நான் மன்னிப்பு கேட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய லைஃப் ஸ்டைல் அப்படியே மாத்திக்கிட்டே கர்த்தர் என்ன வந்துட்டே இருந்தாரு. வைராக்கியமே ஜெபிக்கக்கூடிய அந்த கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. அப்புறம் வந்து இதனால எங்க பிள்ளைங்க அப்புறம் ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் வச்சிருந்தாங்க. 7 days ஃபாஸ்டிங் பிரேயர் நம்ம கூடுகையில. அந்த கூடுகையில வந்து தேசத்துக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிறதுக்காக அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. அந்த 7 days-ம் நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் என்னுடைய சரீர பலவீனம்னு சொல்லிட்டு நான் ஃபாஸ்டிங்கே நான் இருக்க மாட்டேன். இருந்தாலும் என்னால இருக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருந்தேன். ஆனா அந்த 7 days-ம் ஒரு வைராக்கியம். காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காம அந்த 7 days எனக்கு பிரேயர் பண்றதுக்கு ஏசப்பா பலன் தந்தாங்க. ஆனாலும் நைட்டு கூட எனக்கு பசிக்காது. எப்பவும் நான் எவ்வளவு சோர்வா இருப்பானோ அதை விட பயங்கர சுறுசுறுப்பா அந்த 7 days ஃபாஸ்டிங் பிரேயர்ல நான் இருந்தேன்.
ஆனா நான் மிஸ் பண்ணவே இல்லை. ஒரு ப்ரேயர் கூட நான் மிஸ் பண்ணல. தேசத்துக்காக நான் ஜெபம் பண்ணேன். அதுக்கப்புறமா 3 days ப்ரேயர் வச்சிருந்தாங்க. பிரதர் சொன்னாங்க எப்பவுமே அந்த ஜான்வரி தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த டிசம்பர் லாஸ்ட்ல வந்து நாங்க ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்பவும் ஒரு 3 days ஃபாஸ்டிங் ப்ரேயர் வச்சிருந்தாங்க. அப்பவும் நாங்க கலந்துக்கிட்டோம். அந்த 31ஆம் தேதி வந்து நானு எங்க ஃபேமிலியில எங்க பிள்ளைங்க எல்லாருமே காலையில இருந்து நைட் வரைக்கும் எதுவுமே சாப்பிடல, எதுவும் தண்ணி எதுவும் குடிக்காம அவ்வளோ வைராக்கியமா ஒரு ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணோம். 1ஆம் தேதி மார்னிங் சர்ச்சுக்கு போயிட்டு அங்கேயும் நாங்க ப்ரேயர் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து ப்ரேயர் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுடைய ஃபாஸ்டிங்கை நாங்க முடிச்சுக்கிட்டு அந்த வருஷத்தை நாங்க தொடங்கணும். அந்த வருஷத்தை நாங்க அப்படி நாங்க வைராக்கியத்தோட நாங்க தொடங்குறப்ப வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்தது வந்து பிரதர் தான். இப்படி எல்லாம் ப்ரேயர் பண்ணணுங்க சிஸ்டர், இதுலதான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது. ஏன்னா நான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்ததுனால அந்த ஆலோசனை எல்லாம் நான் ஏத்து அதன்படி நான் கேட்க ஆரம்பிச்சேன். சொல்றதெல்லாம் நான் கேட்க ஆரம்பிச்சேன். அந்த வசனத்துக்கு ஒண்ணு ஒண்ணா நான் கீழ்ப்படிய ஆரம்பிச்சேன். அதனால கர்த்தர் என்னை வந்து அப்படியே லைஃப் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருந்தாரு. அதனால அந்த அதிசயங்களை காண பண்ணுவேன் கர்த்தர் இந்த வருஷத்துல எனக்கு வந்து வாக்கு கொடுத்தாரு. அதனால பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல என்னுடைய பொண்ணு வந்து அதுக்கு முன்னாடி இன்டர்ன்ஷிப்காக பெங்களூர் போயிருந்தா. அங்க போனப்ப பயங்கர ப்ராப்ளம். அவளுக்கு எல்லா வகையிலயும் நல்லா இருந்தா. ஆனா ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு பயத்தினாவே அவளை ஆட்கொண்டுட்டு பிசாசு என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுட்டானா அவளை மாடியில இருந்து கீழே குதிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சூழ்நிலையில நான் ரொம்ப கலங்கிட்டு நான் பிரதருக்கு நான் சொல்லியிருக்கேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க பிரதர், ப்ரேயர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. கர்த்தர் நிச்சயமா விடுதலை கொடுப்பாருங்க, அவங்க பெங்களூர்ல இருந்து வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என் பொண்ணு நல்ல வேலை கிடைச்சிச்சு. போன உடனேயே அவ காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு நல்ல வேலையை கர்த்தர் கொடுத்தாரு. அங்க இது இன்டர்ன்ஷிப் போன இடத்துலயும் அவளை கர்த்தர் மகிமையா அவளை பயன்படுத்தின எல்லாருக்கும் முன்னாடி அவளை உயர்த்தி வைத்தார். அப்ப நான் ஒரு நாள் ப்ரேயர் பண்ணேன். காலையிலே நான் ப்ரேயர் பண்றேங்களே சப்பா, எல்லாருக்காகவும் நான் ஜெபம் பண்றேன், எல்லாரும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்றேன். உண்மையாவே அந்த ப்ரேயர் உண்மையா இருந்துச்சுன்னா என் பிள்ளையை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க, நான் என் பிள்ளைக்காக நான் ஜெபிக்கவே மாட்டேன், நீங்க தான் அவளை பாதுகாத்து கொள்ளணும்ட்டு. அவ பெங்களூர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இறங்கி வர்றப்பவே நான் அவளை ரிசீவ் பண்ண போறேன். வர்றப்ப அவளுக்கு வேலையோட தான் வந்தா. ஆனா என்ன ஒண்ணு பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, அவளுக்கு கோயம்புத்தூர்ல ஃபர்ஸ்ட் போஸ்டிங் போட்டிருந்தாங்க. அவன் வந்து கம்ப்ளீட் பண்ணாதனால இன்னும் டிகிரி எல்லாம் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருந்துச்சு, எக்ஸாம் எழுத வேண்டியது இருந்துச்சு, அது இல்லாம ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால 2 months கழித்து தான் ஜாயின் பண்ண வேண்டும் அவ சொன்னதுனால அவளை வந்து கோயம்புத்தூர் சென்டர்ல இருந்து அவளை ராஜபாளையத்துக்கு போட்டுட்டாங்க. அவ வர்றப்பவே நான் வேலைக்கே போக மாட்டேன், எனக்கு எதுவுமே வேண்டாம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா வந்தா. ஒரு ஃப்ரைடே தான் வந்தா. அப்போ நான் ப்ரேயர் பண்ணிட்டேன்னப்பா, நீங்க என்ன காட்டுறீங்களோ அந்த வழியை நீங்க காட்டுங்கன்ட்டு. அப்ப நான் பிரதர்கிட்ட சொன்னேன், பிரதர் எனக்கு இப்படி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றா அப்படின்னு சொன்னப்ப, நீங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எதுவுமே நீங்க அனுப்பாதீங்க சிஸ்டர், கர்த்தர் என்ன சொல்றாங்களோ அதைப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க. நான் கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். நீங்க உங்களுடைய சித்தமா இருந்துச்சுன்னா என் பிள்ளைய அந்த இடத்துக்கு அனுப்புங்கப்பா, இல்லாட்டினா விட்டுருங்க, அவ எப்படி இருக்கும்னு நினைக்கிறாளோ அப்படி இருக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சாட்டர்டே ஃபுல்லா அவ யோசிச்சுட்டு நைட்டு தான் சொல்ல, சாட்டர்டே ஃபுல்லா அவ ஒழுங்கா பேசவே இல்லை. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மண்டே மார்னிங் தான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சொன்னா, இல்ல மம்மி நான் தப்பு பண்ணிட்டேன், கர்த்தர் சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுத்துதான் நான் போனேன், அவர் என்ன சொல்றாரோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்கும். ஆபீஸ்ல இருந்து கால் பண்றாங்க அங்க இருந்து, சிஸ்டர் நீங்க வந்து மேடம் நீங்க கோயம்புத்தூர் சென்டர்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு. இவ சொல்ல ஆரம்பிச்சிட்டா, நான் 2 months ஆகும் சார், என்னால ஜாயின் பண்ண முடியாது, எனக்கு ஒர்க் இருக்கு, என்னோடதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் என்னால வர முடியும்ட்டு. உடனே அவங்க அங்க இருந்து சொல்லிட்டாங்க, உங்களுக்கு எப்போ சான்ஸ் இருக்கோ அப்ப நீங்க வாங்க, நீங்க ஈவினிங் மார்னிங் காலேஜுக்கு போங்க, ஈவினிங் 6 o'clock நீங்க 5 o'clock வந்து நீங்க கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுங்க சிஸ்டர், அப்படி பிரதர் கிளாஸ் ஆரம்பிச்சிங்க மேடம் சொல்லிட்டு அவங்க ரெக்வஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவ ஃபர்ஸ்ட் போகவே மாட்டேன்னு சொன்னவளுக்கு வந்து ஒரு அதிசயம் நடந்துருச்சு அந்த நாள்ல. அவ நினைச்ச மாதிரியே கோயம்புத்தூர்லயே அவ திருப்பி பிளேஸ் ஆனா, அவ என்னென்னலாம் சொல்றாளோ அந்த இவ ஆர்டர் போட ஆரம்பிச்சிட்டா. நான் இப்படிதான் பண்ணுவேன், நான் இந்த டைமுக்கு தான் வருவேன், எனக்கு நினைச்சா எனக்கு லீவ் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அந்த கண்ட்ரோலே அப்படியே ஏசப்பா ஒப்பு கொடுத்தவொன்னு அப்படியே மாத்திட்டாரு. நானும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன். நான் காலையிலே திறப்பில நின்று நான் தேசத்துக்காக பிள்ளைங்க எல்லாருக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா, நீங்க நான் மற்றவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், நீங்க என் பிள்ளைய பாத்துக்கோங்க, நான் என்னைக்கு அர்ப்பணித்து நான் ஜெபித்தனோ அப்புறம் எல்லாமே காரியங்கள் எல்லாம் வித்தியாசம் ஆக ஆரம்பிச்சிச்சு.
ஒரே ஒரு நாள் தான் டியூஸ்டே வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. மண்டே ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. அன்னைக்குள்ள நான் போய் அவளுக்கு பிஜி பார்க்கணும், அவளை ஜாயின் பண்றக்கூடிய எல்லா காரியங்களும் பார்க்கணும். உடனே நான் மண்டே மார்னிங் போனா காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒவ்வொரு பிஜியா நான் தேடுறேன். ஒரு 20 பிஜி கிட்ட பார்த்திருப்பேன். எந்த பிஜியுமே அவளுக்கு கிடைக்கவே இல்லை. அப்ப ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அப்பதான் கொஞ்சம் தள்ளி நம்ம பார்க்கலாம், ஒரு 2 வீலர் வாங்கி கொடுத்தான்னா ஓகேவாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால சரி ஒரு 2 வீலர்ல பெஸ்ட் போய் வாங்கலாம். ஏன்னா அந்த டைம் என்கிட்ட காசு இல்லை. அப்போ லோன் போட்டுதான் நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டு போய் அன்னைக்கு போகலாம்னு சொல்லிட்டு நாங்க போயிட்டு இருக்கிறப்ப ஜஸ்ட் எங்களுக்கு கோயம்புத்தூர்ல எங்க வீடு இருக்கு, ஜஸ்ட் ஆப்போசிட்ல ஒரு பிஜி இருந்துச்சு. சும்மா போய் பார்க்கலாமேன்னு சொல்லி போய் பார்த்தேன்னா அந்த பிஜி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லா இடத்துலயும் நாங்க பார்த்த எல்லா இடத்த விட அங்க ரொம்ப ரேட் ரொம்ப கம்மியாவும் இருந்துச்சு, ரொம்ப ஹைஜீனிக்கா இருந்துச்சு, எல்லாமே ரொம்ப நீட்டா இருந்துச்சு. பக்கத்திலே எல்லா ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கண்ணை எட்டி திறந்து பாக்குற தூரத்திலே எல்லாமே கை கெட்டின தூரத்துல எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. உடனே அங்கே இது பண்ணியாச்சு, அந்த பீச்லயே இது பண்ணிட்டோம். ஏன்னா எல்லா பக்கமும் நாங்க தேடி பார்த்தோம், எங்கேயுமே பார்க்கிங் வசதியே கிடையாது. பார்த்தோன்னா அந்த பீச்ல கீழே பார்க்கிங் வசதியோட இருந்துச்சு. வண்டியே நாங்க வாங்கல, அதுக்கு முன்னாடி பார்க்கிங் எங்களுக்கு ஏசப்பா எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நாங்க போய் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்த நாள் தான் என்னோட கொழுந்தனார் போன் பண்ணாரு, ஃபர்ஸ்ட் பிள்ளைக்கு நம்ம வாங்கி கொடுக்கறத வந்து லோன்ல வாங்கி கொடுக்குறோமேன்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம். பார்த்தோன்னா அடுத்து நான் சொல்லி நாங்க என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டா அவளுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து 1.5 லட்சம் ரூபாய் அவளோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிருச்சு. எங்களுக்கு எதுக்கு இந்த அமௌண்ட் வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன்னா அவளோட இதுக்காக பண்ண எல்லா இதுக்காகவும் அவளுக்கு வந்து 1.5 லட்சம் ரூபாய் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் அவளோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகி அன்னைக்கே ரெடி கேஷ் கொடுத்து நாங்க வாங்கிட்டு வர்றதுக்கே எசப்பா எங்களுக்கு உதவி செய்தாங்க. அவளுடைய காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப மிராக்கிளா இருந்துச்சு எல்லாமே. அவ வந்து அந்த கோயம்புத்தூரை விட்டு வெளியில வர்றப்ப ரொம்ப அழுதா. அந்த வீட்டை விட்டுட்டு வர்றதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவா. எப்பவுமே நம்ம இவ்வளவு நல்ல இடத்துல இருந்துட்டு இந்த குன்னத்தூர் பகுதிக்கு வர்றோமே, இது ஒரு கிராமமா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அவளுடைய இருதயத்தை விருப்பத்தை ஏற்ற மாதிரி அவ எந்த இடத்துல இருக்கும்னு நினைச்சாலும் அதே பிளேஸ்ல அவ போய் உட்கார்ந்தா. அவ நினைச்ச இடத்துலயே அவளுக்கு வேலை வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தாரு. இதெல்லாம் மிகப்பெரிய மகிமை. அவளுக்கு எந்த ஒரு கடனும் இல்லாம அவளுக்கு ஏசப்பாவே கிஃப்ட் பண்ண மாதிரி ஒரு வண்டியும் வாங்கி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டே போறப்ப அவ 2 வீலர்ல தான் போனா. அவளுடைய சொந்த வண்டியில போறதுக்கு ஏசப்பா உதவி செய்தாங்க. அதே மாதிரி என்ன 2 செகண்ட் டாட்டருக்கும் நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்ல நல்ல இதுல வந்து அவளுக்கு ஒரு படிப்பை கொடுத்தாரு. ரொம்ப நாள் காத்திருந்தது. ஒரு மெடிக்கல் லைன்ல ஒரு குரூப் எடுத்து படிக்கிறதுக்கு அவளுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். எந்த டொனேஷனும் இல்லாம எதுவுமே இல்லாம. ஏன்னா நான் காலையில அதிகாலையில ஜெபித்த ஜெபம் தான் இந்த கிருபைகள் எல்லாம் எனக்கு கொடுத்தது. இன்னும் அதனால இதெல்லாம் எனக்கு வர வர எனக்கு இன்னும் வைராக்கியம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் கர்த்தர் பேசினாரு, நீ வந்து உண்மையா ஊழியர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் கொடுக்குற விஷயத்துல ஒவ்வொரு பார்ட் பை பார்ட்டா தான் என்ன கர்த்தர் மாத்திட்டே வந்தாரு. அப்புறம் என்ன சொன்னாருன்னா, அந்த கொடுக்கக்கூடிய காரியங்கள் ஃபர்ஸ்ட்ல நான் ஏனோ தானோன்னு கொடுப்பேன். ஒரு டைம் கொடுப்பேன், ஒரு டைம் கொடுக்க மாட்டேன், தசமபாகம் ஒழுங்கா வைக்க மாட்டேன். அந்த மாதிரியே இருந்ததுனால ஒரு குறைவு இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா ஒரு வைராக்கியம் வந்துச்சு. எப்பவுமே மாதத்துல முதல் நாள் துவங்குவதற்கு முன்ன என் சொந்த காரியங்கள் எல்லாம் செய்வதற்கு முன்னாடி முதல்ல கர்த்தருக்காக விதைச்சிட்டு தான் என்னுடைய மற்ற எந்த காரியனாலும் நான் செய்வேன்னு ஒரு வைராக்கியம். என்னைக்கு நாங்க குடும்பமா வைராக்கியம் எடுத்தோமோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க அதுல பின்வாங்கி போகவே இல்லை. அநேக ஊழியங்களுக்கு விதைப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். நான் ஒண்ணா சொன்னேன், அப்பா நீங்க எங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதுல அதிகமா நான் ஊழியத்துக்காக உமக்காக நான் விதைப்பேன்னு நான் சொன்னேன். அந்த வாக்குத்தத்தையை நான் நிறைவேற்றதுனால ஒரு நாள் கூட நாங்க குறைவுபட்டு போனதே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் எங்களுடைய தேவைகள் முந்தையே சந்திச்சிருவாரு. எவ்வளவு பெரிய அமௌண்டா இருந்தாலும் அதை கண்டிப்பா மிச்சம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு பண்ணக்கூடிய வகையில கர்த்தர் கிருபை பாராட்டினார். இதெல்லாம் உண்மையாவே நான் அர்ப்பணித்து ஜெபிச்சதுனால, உண்மையா அதுக்கு ஒரு வைராக்கியத்தோட இருந்ததுனால எனக்கு கிடைத்த கிஃப்ட்ன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரிதான் இந்த அநேக நாள்ல சொல்லிட்டே இருந்தாங்க, சிஸ்டர் நம்ம வந்து வீட்டுல பிரேயர் வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறப்பையும் அப்ப வந்து கர்த்தர் அப்பவுமே எனக்கு தரிசனத்தின் மூலமா தான் வெளிப்படுத்தினாங்க. எதுவுமே நானா எதுவும் பண்ணதே கிடையாது, தரிசனத்தின் மூலமாக தான் வெளிப்படுத்தி கர்த்தர் வந்து அந்த கூடுகிய இந்த பிரேயர் மீட்டிங்கை வைக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. 7/6/2025 தான் நான் வந்து சொன்னேன் பிரதர்கிட்ட, நான் எங்க வீட்டுல நாங்க பிரேயர் மீட்டிங் வைக்கிறேன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு தான் கர்த்தர் என்னோட இடைப்பட்டு அந்த பிரேயர் மீட்டிங் வைக்கணும்னு சொல்லி எனக்கு இடைப்பட்டார். அதுக்கப்புறம் 19/7/2025 வந்து
குன்னத்தூர்ல பிரேயர் வைக்கிறதுக்கும் 27/2005 வந்து பெருமாநல்லூர்லயும் குன்னத்தூர் கருணாம்பதி 2 ஆலயங்களிலும் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்றதுக்கு கர்த்தர் சிஸ்டரையும் பிரதரையும் இங்க வந்து பயன்படுத்தினாரு. அதுக்கு என்ன ஒரு கருவியா கர்த்தர் என்ன உபயோகப்படுத்தினார் நான் நினைச்சு கூட பார்க்கல. இது வரைக்கும் என் லைஃப்ல எங்க வீட்லயோ எதுலயோ நான் பிரேயர் மீட்டிங் வச்சதும் கிடையாது. இந்த மாதிரி அந்த எந்த பிரேயரையும் ஸ்பீக்கரையும் நான் கூட்டிட்டு வந்து நான் பேச வச்சதும் கிடையாது. ஆனா கர்த்தர் அதிசயம், எனக்குலாம் இதெல்லாம் ஒரு மிராக்கிள். நானும் தகுதியே கிடையாது இப்படி எல்லாம் செய்ய வேண்டும். ஆனா என்ன கர்த்தர் என்ன கொண்டு செய்ய வைத்தார். இந்த குன்னத்தூர் பகுதியில் அநேக பேருக்கு விடுதலையை கொடுத்தார். நிறைய பிசாசு போராட்டங்களோட வந்தவங்க அந்த கூடுகைக்கு வந்தப்ப நிறைய பேர் விடுதலை பெற்றாங்க. அந்த கூடுகை முடிந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு என் கூட கான்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய பேருட நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் வல்லமையா கர்த்தர் எனக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சது. ஜெபிக்கும்படி ஜெப குறிப்பெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா எல்லா காரியத்துக்கும் உண்மையா நான் ஜெபம் பண்ணேன். அதிகாலை வேளையில் நான் வந்து ஒரு நாள் கூட நான் வந்து அந்த டைம் தான், அதுக்கு முந்தியும் வரமாட்டேன் பிந்தியும் வரமாட்டேன். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை தான், அப்பா நீங்க என்ன உண்மையாவே என்ன பயன்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன எழுப்பிட்டு வாங்க. ஏன்னா நான் கடை க்ளோஸ் பண்ணி வந்து நாங்க திருப்பி சாப்பிட்டு படுக்கிறதுக்கெல்லாம் லேட் ஆயிரும், ரொம்ப லேட் ஆயிரும். எவ்வளவு அன்டைம்ல நாங்க வந்து படுத்தாலும் எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் காலையில கர்த்தர் என்னை எழுப்பி கொண்டு உட்கார வச்சிருவாரு. அந்த அதிகாலை ஜெபம் கூட நான் ஒரு நாள் கூட நானா எந்த ஒரு பாட்டையும் நானா செலக்ட் பண்ணவே மாட்டேன். நான் நைட்டு படுத்து தூங்குவேன், காலையிலே எந்திரிக்கிறப்ப ஒரு பாட்டு என்னுடைய இருதயத்துக்குள்ள தோணிக்கும். இன்னைக்கு வரைக்கும் அதுதான், என்ன பாட்டு கர்த்தர் சொல்றாரோ காலையில அந்த பாடல் தான் அந்த காலை வேளையிலே பாடப்படுது. எல்லாமே எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுத்ததெல்லாம் கர்த்தர் தான். அந்த பிரேயர் மீட்டிங் வச்சதுக்கு அப்புறமா என்ன மாற்றம் வந்துச்சுன்னா, என்னோட ஹஸ்பண்ட் எல்லாம் ரொம்ப சீரியல் அடிக்ட். நான் ஒரு பக்கம் பிரேயர் பண்ணிட்டு இருப்பேன், அவர் ஒரு பக்கம் சீரியல் பார்த்துட்டு இருப்பாரு. அப்படியே டோட்டலா தலைகீழ மாத்தி போட்டாரு. ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு பேசாமலே இருப்பாரு. எதுக்காக பேசாம இருக்கிறாரு, ஏன் பேசாம இருக்கிறாருன்னே தெரியாது. அடிக்கடி மாதத்துல அடிக்கடி அந்த மாதிரி ஒரு கிரியைகள், ஒரு பிசாசின் போராட்டம் இருந்துட்டே இருந்துச்சு. இந்த மீட்டிங்க்கு அப்புறம் அவர் ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோன்னா இது வரைக்கும் எங்க ஃபேமிலில ஒரு பரலோகம் மாதிரி கர்த்தர் அப்படியே மாத்திட்டாரு. அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு இன்னும் வைராக்கியம் எங்களை கொண்டு போயிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் அடுத்தது ஏதாவது பண்ணணும், அப்புறம் திருப்பி காத்திருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பா நான் ரெகுலரா பிரேயர் மீட்டிங் நான் வைக்கணுமேன்னு சொல்லிட்டு. ஆனா நான் இருக்கிற வீடு வந்து ரெண்டல் ஹவுஸ் தான். என்னுடைய ஹவுஸ் ஓனர் வந்து பிஜேபியோட ஒரு முக்கியமான ஒரு பார்ட்ல உள்ள ஒரு பெரிய பதவியில இருக்கவங்க. அதனால என்னன்னா எங்களை கிறிஸ்டியன்ங்கிறதுனால ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டேன்னாங்க. பயங்கர எதிர்ப்பு. ஆனா வந்து கர்த்தர் கிருபையா அந்த வீடு எங்களுக்கு கொடுத்தாரு. இப்படி இருக்கிற சூழ்நிலை நான் எப்படி பிரேயர் மீட்டிங் என்னுடைய வீட்டுல நான் வைக்கிறதுன்னு ரொம்ப யோசனை. 2 மாசம் எனக்கு டைம். அந்த 2 மாசமும் நான் என் மனசுக்குள்ள போட்டு கொலப்பினது கர்த்தருக்கும் எனக்கு தான் தெரியும். ஏன்னா ஒரு ஸ்டெப் வச்சுட்டோம், அடுத்து நம்ம தொடர்ந்து போகாம நம்ம விட்டுட்டோம்னா அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. 19/7/2005 வந்து குன்னத்தூர்ல பிரேயர் மீட்டிங் நடந்துச்சு. ஆனா 19/9/2025 சரியா 2 மாதத்துல திருப்பியும் கர்த்தர் எங்க வீட்டுல வந்து பிரேயர் மீட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு வச்சுட்டாரு. அப்பதான் நான் ஒரே வார்த்தை நானே ஹஸ்பண்ட்ட நான் சொன்னேன், நாம வந்து வீடுன்றதுனா கர்த்தர் இந்த வீட்டுக்குள்ள இருக்க மாட்டாரு. நம்ம கர்த்தருக்காக வீட்டை கொடுத்தோம்னா கர்த்தர் வீடையும் கொடுப்பாரு, கர்த்தரும் இருப்பாரு. ஒருவேளை இந்த வீடுதான் இல்லைன்னு சொன்னா கர்த்தர் நமக்கு சொந்தமா வீடு கொடுப்பாரு. அதனால ஒரு நாள் இந்த பிரேயரை நம்ம நிறுத்தவே கூடாதுன்னு சொல்லிட்டு வைராக்கியமா இந்த பிரேயரையும் நாங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். அதுலயும் வந்திருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் 7 பேர் இருந்தோம். 7 பேர் இருந்தோன்னே அப்பதான் பொன்ராஜ் பிரதர் தான் அன்னைக்கு மெசேஜ் கொடுத்தாங்க, நம்ம 7 பேர் இருக்கோம், 7 பேர்னா நிறைவு, அது பூரணம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். அது பிரேயர் முடிஞ்ச உடனே பிரதருக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணேன், பிரதர் இந்த மாதிரி எங்களுக்கு எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது, நிறைய பேர் வந்திருந்தாங்க பிரதர். நான் சொன்னப்ப உடனே பிரதர் என்ன சொன்னார்னா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வர்த்திக்க பண்ணி விருத்தியாக்குவார். வேதத்தில் நோக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம், அதாவது ஆதியாகமம் 9:7 இருக்கிற மாதிரி உங்களை வர்த்திக்க பண்ணி விருத்தியாக்குவார்னு நீங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். மல்டிப்ளை தான், மல்டிபிள் அண்ட் அபண்டன்ஸ். அதாவது 7 × 10 70, 70 × 10 700 அப்படிதான் நீங்க உயர்வீங்கன்னு சொன்னாங்க. இந்த 7ங்கிற வார்த்தைய அதுக்கப்புறம் தான் நான் பிரதர்ட்ட சொன்னேன், 7ங்கிறத வச்சு எனக்கு வந்துட்டு இருக்குங்க பிரதர். அதுக்கப்புறம் தான் நேத்து தான் நான் எடுத்து என்னுடைய டைரியில நான் ஒவ்வொன்னா நான் பார்த்தேன்னா, நான் ஃபர்ஸ்ட் குரூப்ல ஜாயின் பண்ணது 27/7/2024. நான் ஃபர்ஸ்ட் நான் சாட்சி ரெண்டாவதா நான் சாட்சி சொன்னது வந்து 25/7/2025. இன்னைக்கு நான் சாட்சி சொல்லிக்கிறது 27/9/25. அப்புறமா வந்து பிரேயர் மீட்டிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணது 19/7/2025, 27/2025,
இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாமே அந்த 7-7ங்கிறத நான் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. நிச்சயமா கர்த்தர் ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுப்பாருன்ட்டு. நான் வைராக்கியமா நான் கர்த்தருக்காக நின்னதுனால கர்த்தர் என்னுடைய பிள்ளைங்களையும் பாதுகாத்து கொண்டாரு. என் ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் மாறி குடும்பமா அப்படியே ஃபர்ஸ்ட் பிரேயருக்கு முன்னாடி நாங்க வந்திருந்த மழலின் வேற இப்ப இருக்கிறது அப்படியே மாற்றி போட்டுட்டாரு. எல்லாமே சுத்தமா அப்படியே தலைகீழா மாறின மாதிரி எல்லாத்தையும் மாற்றி போட்டுட்டாரு. இப்போ எங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் மறந்து போச்சு. இப்ப எல்லாம் தேசத்துக்காகவும் அழிகின்ற ஆத்துமாக்களுக்காக யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும் சொல்றாங்களோ அவங்களுக்காக ஜெபிக்கணுங்கிற ஒரு வைராக்கியம் வந்துருச்சு. இந்த மீட்டிங் இன்னும் நாங்க நிறைய பேர் இந்த குன்னத்தூர்ல நிறைய பேர் சந்திக்கப்படணும். 7 பேருங்கிறது 70 பேரா மாறணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. ஒரு பெரிய ஹால் எடுத்து அதுல எப்படியா அந்த பிரேயர் வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அதனால சீக்கிரமா அந்த வாஞ்சையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். உண்மையாவே கர்த்தருக்கு வைராக்கியமா ஒரு நாள் கூட பின்தங்காமல் நான் நின்றதுனால எல்லா காரியத்தையும் கர்த்தர் எங்களுக்கு ஜெயமாய் மாற்றி கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் இந்த சாட்சி ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு